குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்முடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் டேட்டும் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. இது எதனால் ஏற்படுது, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான் ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இதே வீடியோவை அப்லோடு பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாய்ஸாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ரியல் டைமாக என்ன நடக்குது, எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லேப்டாப்பை நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:10, டேட் வந்து பார்த்திங்கன்னா May 25, 2026. பட் ஆனால் இங்கே காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12:49 AM 1/1/1980. இது தப்பாக இருக்குங்களா? ஓகே, இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் லேப்டாப்பில் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் ஆகிருக்கு, கனெக்டேன்னு வந்திருக்கு. இப்போது நான் க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறேன், அதாவது உள்ளே போகிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலே நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டே டு டைமு இன்கரெக்டாக இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுங்கள். நம்ம எப்போ டேட் அண்ட் டைமை சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்ய முடியும். ஓகேங்களா? இந்த 2 பிரச்சனை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் காலையில் வந்த உடனே என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் டேட் அண்ட் டைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ 2026ங்களா, இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லியும் 2026 முன்னாடி போயிடுச்சு, 2026ங்களா, மாதம் வந்து மேங்களா, டேட் என்ன 25. ஓகே கொடுத்துட்டேன்னா அடுத்தது வந்து டைம் என்ன, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமு 9:12 AM அப்படின்னு கொடுத்துட்டு நான் இந்த ஓகே கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுனா இந்த டைம் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்நெட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னா எனக்கு எப்பவும் போல் இன்டர்நெட்டுக்கு வேலை செய்யும். ஓகேங்களா? இது எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வேலை செய்யும். டேட்டும் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்கள் எத்தனை டைம் வேணால் உங்களுடைய லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஷட் டவுன் பண்ணிக்கலாம், திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுனா இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் எனக்கு இந்த டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஏன்னா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டையும் டைமும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு டேட்டும் டைமும் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நெட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுவே நான் வந்து டேட்டும் டைமும் சேஞ்ச் பண்ணலை அப்படிங்கிறப்ப எனக்கு நெட்டு ஒர்க் ஆகவே ஆகாது. இந்த டேட்டும் டைமும் வந்து பார்த்திங்கன்னா தப்பாகவே தான் காமிக்கும். ஓகேங்களா? இது வந்து சரி பண்ணுற பார்த்தீங்களா, அந்த டேட்டில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்சு டேட் அண்ட் டைம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இது வந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் நமக்கு சரியாகும் அப்படின்னா இது இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகும். அதாவது டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன். ஓகேங்களா? திரும்ப நாளைக்கு நீங்கள் காலையில் வந்துட்டு லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையோ ஆன் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். டைம் பார்க்குறப்ப கரெக்டான டைம் காமிக்கும். ஓகேங்களா? இது வந்து டெம்பரவரியான சொல்யூஷன். இந்த சேஞ்சு டேட் அண்ட் டைமில் போயிட்டு சேஞ்ச் பண்ணுறது டெம்பரவரியான சொல்யூஷன். ஓகேங்களா? நீங்கள் வந்து டேட் அண்ட் டைமை இந்த மாதிரி சேஞ்சு டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸில் போய்ட்டும் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா அப்டேட்டு டேட் அண்ட் டைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா சேம் இதே மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சேஞ்ச் டேட் அண்ட் டைமில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இன்டர்நெட் டைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா இங்கே மேலே டேட் அண்ட் டைமு அடிஷ்னல் கிளாக்ஸு இன்டர்நெட் டைம் அப்படின்னு இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் சேஞ்ச் செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சின்சனரைஸ் வித் ஏன் இன்டர்நெட் டைம் சர்வர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு திரும்ப இந்த செக் பாக்ஸை கொடுத்துட்டு இந்த சர்வர் அப்படிங்கிற இடத்துல windows.com அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் நவ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு என்ன ஆகும்னா சரியான டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிடும். காமிச்சதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப இந்த இடத்துலையே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான டேட் அண்ட் டைம் உங்களுக்கு காமிச்சிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே நான் வந்து ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தா நமக்கு யூடியூப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்கள் எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். டேட்டும் டைமும் நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. பர்மனண்ட்டான சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த லேப்டாப் மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா CMOS பேட்ரி அப்படிங்கிற ஒரு பேட்ரி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி. இந்த CMOS பேட்டரியை நம்ம ஷாப்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ பர்ச்சேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டேட் அண்ட் டைமோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக சால்வ் ஆகிடும். இப்போ தெரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா CMOS பேட்ரி CR2032 அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய CMOS பேட்டரியோடைய மாடல். பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த KTSல அடுத்தது பேனசோனிக் இந்த மாதிரி நீங்கள் எந்த பிராண்டில் வேணால் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதோட மாடல் வந்து CR2032 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா லேப்டாப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய CMOS பேட்டரியோடைய மாடலு. வோல்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 வோல்டேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? 3 வோல்டேஜ். எல்லா CMOS பேட்டரியும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இந்த பேட்டரியை உங்கள் லேப்டாப் அல்லது மதர் போர்டில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய டேட் அண்ட் டைம் அப்படிங்கக்கூடிய ப்ராப்ளம் முற்றிலுமாக பர்மனண்ட்டாக சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய லேப்டாப்பை நீங்கள் எத்தனை டைம் ஷட் டவுன் பண்ணாலும் ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, அது நைட்டு 12 மணிக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, 12 மணிக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, டேட் அண்ட் டைம் என்ன ஆகுனா எக்ஸாக்டாக கரெக்டான டேட் அண்ட் டைம் எப்பவும் போல் காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்பவும் போல் ஜஸ்ட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணிவிட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வேணால் எப்போ வேணால் போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். டேட் அண்ட் டைம் தப்பாக காமிக்கிறப்ப நம்ம டெய்லி வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸ் அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு சேஞ்ச் டேட் அண்ட் டைம் உள்ளே போயிட்டு டேட்டையும் டைமையும் சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியான சொல்யூஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நெட் டைம் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு சேஞ்ச் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இந்த சின்சரைஸ் வித் an இன்டர்நெட் சர்வர் இதை வந்து செக் பாக்ஸை டிக் எடுத்து விட்டுட்டு திரும்ப டிக் கொடுத்துட்டு அப்டேட் நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணுறீங்க. பார்த்தீங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியான சொல்யூஷன் தான். இது நீங்கள் டெய்லியும் காலையில் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் ஆனால் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா CMOS பேட்ரி. இந்த CMOS பேட்டரியை உங்கள் லேப்டாப் மதர் போர்டில் ரீப்ளேஸ் பண்ணுறதா வந்து பர்மனண்ட்டான சொல்யூஷன். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை ஆன் பண்ணாலும் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ரீஸ்டார்ட் பண்ணாலும் ஷட் டவுன் பண்ணாலும் டேட் அண்ட் டைம் என்ன ஆகும்னா கரெக்டாக காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் திரும்ப லேப்டாப்பை ஆன் பண்ணி சேஞ்ச் பண்ண தேவையில்லை டேட் அண்ட் டைமை. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு CMOS பேட்டரி வாங்க தெரியல அப்படின்னா எங்கே வாங்குறதுன்னு தெரிலனா பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன், அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லைனா உங்களுடைய அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள், நானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன் CMOS பேட்டரியை. உங்களுக்கு CMOS பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண தெரியலனா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையோ என்னுடைய அட்ரஸுக்கு கொரியர் பண்ணுங்கள். நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.